ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நல்லிப்பு தனியாக ஒரு சிம்பிள் டேட்டா கொரி லாங்குவேஜில் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேபிளுக்குள்ளே ஒரு டேட்டா ஸோ நம்ம நல்லிப்பையும் ஈஸ்னல்லையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எங்கள் பார்க்குறோம். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். டேபிளோட நேம் BCA. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது டேபிளுக்குள்ளே நான் யூஸ் பண்ணுறது லீட் ஐடி. ஸோ ஐடிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரி. ஸோ ஒரு ஐடி இருக்குது. ஸோ ஐடியை இன்டிஜர்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம். ஸோ நேமுங்கிறதுனால வேர்கேர். ஸோ மேக்ஸிமம் 100 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே முக்கியமாக ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னா ஒரு கீ. ஸோ நாட் நல்னு கொடுத்துருக்கேன். நாட் நல் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அந்த டேட்டா வேலிடேட் ஆகும். ஓகேவா? ஸோ மேனிட்ரி ஃபீல்டு. ஸோ லாஸ்ட் நேம் மேனிட்ரி ஃபீல்டுங்கிறதுனால நாட் நல் கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கக்கூடாது. ஸோ எம்டியாக விடக்கூடாது அந்த ஃபீல்டை. ஸோ அடுத்தது ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன்னு கொடுத்தாச்சு. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேர்கேர்னு கொடுத்துருக்கோம். ஸோ வேர்கேர் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா +91 +1 இந்த மாதிரி நம்ம அந்த ப்ரீஃபிக்ஸையும் சேர்த்து டைப் பண்ணோம் அப்படின்னா அப்போ தேவைப்படும். ஸோ இல்லை வெறும் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம், நம்ம +91லாம் ஆட் பண்ணாமல் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இன்டிஜரே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது இமெயில். ஸோ இமெயில் ஐடி வேர்கேராக தான் இருக்க போகுது. ஸோ அது 255 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இமெயில் ஐடி கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் உங்களுக்கு மேனிட்ரி ஃபீல்டு கிடையாது, எம்டியாக விட்டாலும் விடலாம். ஆனால் இமெயில் பார்த்தீங்கன்னா மேனிட்ரி ஃபீல்டு. ஸோ நாட் நல் கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ அடுத்தது ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு டேபிளில் ஸோ இது வரைக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது மெத்தட் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதுவும் சேம் மெத்தட் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இப்படி ரோவில் டைப் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரே லைனில் டைப் பண்ணியிருப்போமா? ஸோ ப்ராக்கெட் கொடுத்துருப்போம், ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரே லைனில் டைப் பண்ணியிருப்போம். இப்போ நான் கொஞ்சம் டீசெண்டாக ரோவில் டைப் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நேம் ஒரு ரோ, லாஸ்ட் நேம் ஒரு ரோ, ஃபோன் ஒரு ரோ, ஸோ இமெயில் ஒரு ரோன்னு தனித்தனியாக கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஏன் நம்ம ஃபோனை வந்து கேரக்டர் வேர்கேரில் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐபன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெறும் இன்டீஜர் மட்டும் கொடுக்குறீங்க, வெறும் நம்பர் மட்டும் கொடுக்குறீங்கன்னா தான் இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்கெட்டு ஐபன் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணும்போது வேர்கேரில் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெறும் நம்ம இந்தியாவில் உள்ள நம்பர் அப்படின்னா 9லையோ 7லையோ 8லையோ ஆரம்பித்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுங்க இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எதெல்லாம் கேரக்டராக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே கேரக்டராக இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுல லீட் ஐடி. ஸோ லீட் ஐடி இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம், ஆனால் லீட் ஐடியே நம்ம இங்கே இன்புட்டே கொடுக்கல. ஸோ இதுக்கு ஐடென்டிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண தேவையில்ல. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லீட் ஐடியை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ லீட் ஐடியை நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐடென்டிட்டிங்கிறது ஒரு தனி டாபிக். ஸோ நான் அதையும் இதை ஆட் பண்ணிட்டேன். நான் அதை எடுத்துட்றேன். நம்ம ஐடென்டிட்டி பார்த்ததுக்கப்புறம் இதை நம்ம பொறுமையாக பார்ப்போம்.